மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள குச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். 34 வயதான இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். இவர் ஆனந்த ஜோதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 5 வயதில் ஜீவா என்ற மகன் இருந்துள்ளார். கொத்தனார் வேலைக்கு செல்லும் ராம்குமார் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் கடந்த 2020 ஜனவரி 10ஆம் தேதியன்று ஆனந்த ஜோதி தனது மகன் ஜீவாவை விஷப்பூச்சி கடித்து விட்டதாக கூறி கண்ணீருடன் மருத்துவமனைக்கு தூக்கி வந்துள்ளார். அப்போது ஜீவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய மகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு கதறி துடித்த ஆனந்த ஜோதி அந்த மருத்துவமனையிலேயே அழுது புரண்டுள்ளார். கொத்தனார் வேலைக்கு சென்ற ராம்குமாரும் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்துள்ளார். மகனை இழந்த பெற்றோர் அதனை ஜீரணிக்க முடியாமல் திகைத்து நின்றனர். எனினும் மருத்துவர்களுக்கு சிறுவனின் இறப்பில் சந்தேகம் இருந்ததால் அருகில் உள்ள சத்திரம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர்.